மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அதுக்கப்புறம் அரபு நாடுகள், இது அனைத்தையும் விட சிறந்த சம்பளம் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 100 சம்பாதிச்சாலும் 100 80 சேமிக்கலாம். எப்படி? விலைவாசி கம்மி. விலைவாசி கம்மி, உங்களுக்கான பொழுதுபோக்கும் கம்மி. இப்போ துபாய் அப்படின்னு போயிட்டீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் ரெஸ்டாரண்ட், எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் சினிமா ஹால், அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. ஜனநாயக வடிவமைப்பு தான் அங்கே இருக்கா இல்லை அங்கே வேற மாதிரி இருக்குமா? இதே வடிவமைப்பு தான். ஜனாதிபதி, பிரதமருக்கு கீழே மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, எம்எல்ஏன்ற கான்செப்ட் கிடையாது. ஈவன் எலெக்ஷன் கேம்பெயின் கூட மிகவும் அமைதியாக, பெரிய பேனர்ஸ் கிடையாது, போஸ்டர் கலாச்சாரம் கிடையாது, ஃப்ளெக்ஸ் கிடையாது. ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு தெரியாது. எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு A4 ஷீட்டில் தெரு முக்கில் வந்துட்டு, அதுவும் அவங்க சொன்ன இடத்துல வந்து ஒட்டுவாங்க. ஒவ்வொரு தெருவுலையும் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் இது இருக்கணும். இங்கே இப்போ நம்ம வந்து மைக் வச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் ரோட்ல எல்லாம் போகிறோமே, அந்த மாதிரிலாம் போகிறது அதெல்லாம் கிடையாது. பொதுக்கூட்டங்கள் நடக்குமா? பொதுக்கூட்டங்களில் கான்செப்டே தெரியாது, என்னன்னே தெரியாது. எத்தியோப்பியாவில் ஒரு டாக்ஸியில் 12 பேர்னா 12 பேர், அதுக்கு வந்துட்டு வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க. வயசானவங்க, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் அவங்களே முன்னாடி முன்னுரிமை கொடுத்து போங்க அப்படின்னாங்க. அந்த நிற்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக நிற்பாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு கஜகஜனே இருக்காது, எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரியாது. எல்லாரும் அமைதியாக டாக்ஸிக்கு நின்றுட்டு இருப்பாங்க, வரிசையாக ஏற. இப்போயும் நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஆப்பிரிக்காவில் வேலை கிடைச்சுன்னா முதல் முன்னுரிமை ஆப்பிரிக்கா. பிஸ்னஸ் பண்ணணுமா, முதல் முன்னுரிமை ஆப்பிரிக்காவில். முக்கால்வாசி நாடுகளில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் கிடையாது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் போய் நல்ல முறையில் சிறந்த வணிகம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆப்பிரிக்க நாடுகள். 2 விஷயம் நான் சொல்றேன். ஈவ்டீசிங்கிற வார்த்தை தெரியாது அவங்களுக்கு, தெரியாது. நம்ம நாட்டில் தான் ஈவ்டீசிங். அதுக்கு அடுத்தது ரோட் ஓட விட்டு வெட்டுறது அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேலே பாதுகாப்பு என்ன இருக்கு? கரெக்ட். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சோழன் சொல்வீச்சு வலையொலியின் வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராசா மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய ராஜேஷ் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ராஜேஷ் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சிறந்த மாணவருக்கான விருதை பெற்றவர். அதே போல தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பயின்று அங்கே அந்த பல்கலைக்கழகத்திலேயே தொடர்ந்து பணியாற்றிய, உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் பெற்ற, கல்வி, வணிகம் போன்ற துறைகளின் சிறந்த ஆலோசகராக இருக்கிற ஒரு மிக முக்கியமான விருந்தினர் மதிப்புக்குரிய ராஜேஷ் அவர்கள். அவரை சந்தித்து உரையாற்றுவோம். தம்பி வணக்கம். வணக்கம். ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து போய் சார் வேலை செய்கிறதன் மூலமாக நம்ம இந்திய மதிப்புக்கு எந்த அளவுக்கான தொகையை சம்பாதிக்க முடியும்? அதாவது மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அதுக்கப்புறம் அரபு நாடுகள், இது அனைத்தையும் விட சிறந்த சம்பளம் கிடைக்கும். அங்கே கிடைக்கும். ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 100 சம்பாதிச்சாலும் 100 80 சேமிக்கலாம். எப்படி? விலைவாசி கம்மி. விலைவாசி கம்மி, உங்களுக்கான பொழுதுபோக்கும் கம்மி. இப்போ துபாய் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் ரெஸ்டாரண்ட், எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் சினிமா ஹால், அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, எங்க போனாலும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி 100 கொடுத்துட்டு 80 அங்கே நாங்கள் வாங்கிட்டு மீதி 20 தான் நம்ம அனுப்பவே முடியும் குடும்பத்துக்கு. அதே ஆப்பிரிக்காவில் வந்துட்டு நீங்கள் போய் வேலை பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அம்சம்ன்றது ரொம்ப கம்மி. ஆனால் இயற்கை, உங்கள் மனநிலையும் சரி, உடல்நிலையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்காவான்னு யோசிச்சுட்டு போகிறவங்க போய் இறங்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி.
ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஆப்பிரிக்கா நாடுகளில் போனீங்கன்னா 4-5 தலைமுறையா வியாபாரம் பண்றவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. தமிழர்கள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் எப்படி இருக்காங்க? அடர்த்தியாக வாழ்கிறாங்களா? அடர்த்தியான்னு இல்லை. எத்தியோப்பியாவில் எப்படி? எத்தியோப்பியாவில் வந்து ஒரு 1000-1500 தமிழர்கள் இருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். ஓ, அது அவங்க தனி 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 மனிதர்களாக இருக்காங்களா, குடும்பத்தோடு இருக்காங்களா? குடும்பத்தோடு இருக்காங்க, தனி மனித நீண்ட நாட்களாக தலைமுறையெல்லாம் அப்படிலாம் கிடையாது. தலைமுறையாக தமிழர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை, சரி, அந்த ரெஸ்டாரண்ட்டை தொடங்கியவர் ஒரு தமிழர். சரி. அவர் சமீபத்தில் தவறிட்டாரு. அவரு ஒரு 45-50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அங்கே போய் ஹோட்டல் ஆரம்பிச்சு சங்கம், அந்த ஹோட்டல் பேர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் தான். அடடா. அவங்க சோழமண்ணை சேர்ந்தவர். சரி. பேரே வந்துட்டு சங்கம், ஹோட்டல் சங்கம். 45-50 வருஷமா ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு. ரொம்ப சிறப்பு. அங்கே வந்து உணவு வந்து எத்தியோப்பியன் டைப் ஆஃப் உணவுகளை கொடுத்தாரா, இல்லை நம்ம தமிழ்நாடு உணவு? இந்திய உணவு தான். இந்திய உணவு தான். இந்தியன் ரெஸ்டாரண்ட், இட்லி தோசை, இட்லி தோசை, பொங்கல். இட்லி தோசைன்ற காட்டிலும் பிரியாணி, சப்பாத்தி போன்ற அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு துணிச்சலாக வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். நிச்சயமாக. அதாவது ஜப்பான், சிங்கப்பூர், இதெல்லாம் தான் காமனாக வந்து அவங்க மைண்ட் செட்டாக இருக்குது. மைண்ட் செட்டுன்றதை காட்டிலும் பாதுகாப்பான நாடு நம்ம நினச்சிக்கிறோம். அது எந்த நாட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும் நம்மளுடைய சுயம், நம்ம எப்படி இருக்கோம் அந்த இடத்துல வந்துட்டு விஜிலண்ட்டாக இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய பாதுகாப்பு. சரி. சிங்கப்பூரில் போனால் என்ன யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. லண்டன் போகிறவங்கள்ட்ட கேளுங்க பாதுகாப்பு எப்படி. இல்லை, இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டா, ருவாண்டா, இங்கெல்லாம் வந்து புரட்சி அது இதுன்னு மனிதர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க, பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் தான் பார்த்து தானே நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. ருவாண்டாவோட கேபிட்டல் கிகாலி. சரி. கிகாலி வந்துட்டு உலகத்திலேயே சுத்தமான நகரங்களில் ஒன்று. அப்படியா? மாதம் ஒரு முறை அந்த நாட்டு பிரதமரே இறங்கி ரோடை கூட்டுவார். அடா, நீங்கள் அதை பற்றி படிச்சு பாரு. சரி சரி. ஏன்னா பேரு தான் வந்துட்டு நம்ம எல்லாமே கேட்டிருக்கோமே. நமக்கு உகாண்டான்னு சொன்ன உடனே, ருவாண்டான்னு சொன்ன உடனே அங்கே 2 தேசிய இனங்கள் ஒருத்தர் ரோட்டில் சுட்டுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி அந்த ஹோட்டல் ருவாண்டான்னு படம்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் ஒரு பயம் வருது. இல்லை, பயன்றதை காட்டில எல்லா நாட்டிலையும் வாழ்கிறவங்க மனிதர்கள். சரி. அப்போ தாக்குறது வேற. சரி. ஆனால் வந்துட்டு நாளைக்கு வந்து உங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா நாளைக்கு இவன் என்ன பண்ணுவானோன்னு அந்த யோசனையில இருப்பீங்க. ஆமாம், அதே தான். ஆப்பிரிக்கான்றது இருண்ட கண்டம். உங்களை சுற்றுவாங்க, கொன்றுவாங்க, அடிச்சிருவாங்க. அப்போ அது என்னுடைய பிரெயினில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆமாம். சிங்கப்பூர், மலேசியா, துபாயில எல்லாம் தமிழர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. பாதுகாப்பு எனக்கு வந்துட்டு எந்த முழு பாதுகாப்பு இருக்குன்னா அங்கே தான் பிரச்சனைகளே ஜாஸ்தி. இங்கே பிரச்சனைகளே இல்லை. அதான் உடலாலையும் சரி, மனதாலையும் சரி. மனதால் வந்துட்டு ஒரு தியான நிலைக்கே போயிடுவோம் நம்ம. அந்த இயற்கை காற்று, இயற்கை உணவு, அது வந்துட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் வேணும். அதை தான் நான் சொல்லேன். ஆப்பிரிக்கா போகணும்னா கடவுளின் ஆசீர்வாதம் வேணும். இப்போ இங்கேருந்து போய் நம்ம வேலை செய்கிற நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ திருமணம் செய்து கொள்வது, அல்லது பெண்கள் வந்து ஆண்களை திருமணம் செய்து கொள்வது, இதெல்லாம் நடக்குதா இயல்பா? நிறைய இருக்கு. அந்த கலாச்சார ரீதியாக அவங்க நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வருவாங்களா? அவங்க கலாச்சாரத்துக்கு ஒத்து வருவாங்கன்னு இல்லை. இது காதல்ன்றது மனசு ஒப்பி பண்றத. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பாக நம்ம தமிழ் பெண்கள் நிறைய பேர் எத்தியோப்பியாவுக்கு வந்துட்டு வாத்தியாரா வேலைக்கு போனவங்க அந்த ஊர் ஆண்களை திருமணம் செய்து அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. பெண்கள் ஒரு பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தமிழ் பெண்கள் ஒரு 50-60 பேர் அந்த நாட்டு ஆண்களை திருமணம் செய்தவங்க இருக்காங்க. இருக்காங்க. ஆண்கள் தமிழ் ஆண்கள்ல இந்திய ஆண்கள் நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ஜோடியாவது இருக்கும். அதாவது எத்தியோப்பியன் பெண்களை திருமணம் செய்தது. எத்தியோப்பிய பெண்களை திருமணம் செய்தது. ஓஹோ, 500. அப்புறம் நான் ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம நூல்களிலெல்லாம் வந்து படிக்கிறோம், எத்தியோப்பிய பெண்கள் வந்து ரொம்ப பேரழகான பெண்களாக இருப்பாங்க, ஆண்களும் வந்து ஒரு ஆண்மைக்குரிய தோற்றத்தோடு இருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உண்மையாக வந்து எத்தியோப்பியர்கள் வந்து வாட்ட சாட்டமான ஆட்களா?
வாட்டர் ஷார்ட்ன்றது கிடையாது. நம்ம ஆவரேஜ் ஹைட், இந்தியன் ஆவரேஜ் ஹைட் டெக்ஸ்டர் எல்லாம் இந்தியன்ஸ் மாதிரி தான். அவங்களுடைய முடி மட்டும் ஷார்ட்டாக இருக்கும், சுருட்ட முடியா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண் என்ற வார்த்தையே அழகு. ஆமாம். எத்தியோப்பிய பெண்கள் அழகாக தான் இருக்காங்க. ஓகே ஓகே. அது நீங்கள் வந்துட்டு இப்போ கூகுள் பண்ணி பார்க்கலாம், பாருங்க. நீங்கள் ஆப்பிரிக்காவில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் கீழே போக போக தான் வந்துட்டு அந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் கூடிட்டே வரும். மற்றபடி சவுத் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள் மாதிரி இருப்பாங்க. ஓஹோ. இன்னைக்கு வந்துட்டு அங்கே ஃபுல்லாக இருக்கிறது பிரிட்டிஷ் பீப்புள் ஜாஸ்தி. புரியுது ஜாஸ்தி. லிபியா, மொராக்கோ அந்த பக்கம் போனீங்கன்னா அரப் கல்ச்சர். பெண்கள் அனைவரும் அப்படியே அரேபியர்கள் போன்ற தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க. இது இப்போ நம்ம ரூபா வந்து இப்போ உங்கள் 100 ரூபான்னு வைங்களேன் சார், அது வந்து ஒரு கண்ட்ரி இப்போ எத்தியோப்பியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எவ்வளவு மதிப்பு இருக்கும், குறையுமா கூடுமா இங்கேருந்து 100 ரூபா கொண்டு போனால்? இன்னைக்கு தேதிக்கு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. அப்படி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தியோப்பியாவுடைய ஒரு ரூபாய் இந்திய மதிப்புக்கு 4 ரூபா 5 ரூபா இருந்துச்சு. சரி. ஸோ அவன் எத்தியோப்பியா 1 ரூபா கொடுத்தானா நம்ம 4 ரூபா 5 ரூபா கொடுக்கணும். நம்ம நாடு இங்கே வந்துச்சுன்னா 4 ரூபா 5 ரூபா ஆயிரும். நம்ம கம்மியாக இருந்தோம். சரி. இப்போ ஈக்குவல் ஆகிட்டோம், ஓரளவு ஈக்குவல் ஆகிட்டோம். சொல்ல போனால் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ஓஹோ. சமீப காலத்தில் வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இந்திய நாடு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டாலரில் ஸ்ட்ராங்காக இருக்குது. பொலிட்டிக்கலாக வந்து அந்த நாடுகளுடைய அரசியல் கட்டமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது? மன்னராட்சி முறை இருக்கா, இல்லை மக்கள் வாக்களிக்கிறாங்களா? மன்னராட்சி அப்படின்றது வந்துட்டு வெகு சில நாடுகள்ல, எல்லா நாடுகள்ல 55 நாடுகள்ல வெகு சில நாடுகள்ல மன்னராட்சி இருக்குது. சரி. எத்தியோப்பியா போன்ற நாடுகள் குடியரசு. அங்க ஒரு சில நாடுகள் ராணுவ ஆட்சி. ராணுவ ஆட்சின்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒருவர் மறுபடியும் ஜெயிச்சு அவரே வந்துட்டு வருவாங்க. திரும்ப அவங்க வருவாங்க. எத்தியோப்பியா வந்து ஜனநாயக நாடு தான். மக்கள் வாக்களிப்பாங்க. மக்கள் வந்து எத்தியோப்பியாவில் வந்து ஓட்டு மிஷினில் வாக்களிப்பாங்களா, இல்லை வந்து பேப்பரில் தான்? இன்னும் இந்தியா வந்துட்டு நம்ம உலகத்திலேயே பெரிய நாடு. சரி. மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் பெரிய நாடு. டெமோக்ராட்டிக் அந்த ஓட்டிங்கில் வந்துட்டு நம்ம தான் நம்பர் 1. சரி. அதெல்லாம் சின்ன நாடு தான். மொத்த ஜனத்தொகையே வந்துட்டு ஒரு 10 கோடி 8 கோடி அந்த அளவில் தான் இருக்காங்க. சரி. இப்போ வந்து எத்தியோப்பியாவினுடைய அரசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அரசியல் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட், அதாவது இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் பிரதமர், அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் இருப்பாங்க, அப்புறம் மாநிலங்கள் இருக்கும். மாநிலத்துக்கு வந்து முதலமைச்சர், அவருக்கு கீழே எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இருப்பாங்க. இது மாதிரியான ஜனநாயக வடிவமைப்பு தான் அங்கே இருக்கா, இல்லை அங்கே வேற மாதிரி இருக்குமா? இதே வடிவமைப்பு தான். ஜனாதிபதி, பிரதமருக்கு கீழே மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ். சரி. எம்எல்ஏன்ற கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி ப்ராவின்ஸ், அந்த ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் ஒரு தலைவர். நம்ம இதில் சீஃப் மினிஸ்டர் சொல்ற மாதிரி அந்த ஒரு ஏரியாவுக்கு பிரசிடென்ட் அப்படின்வாங்க. ஓகே. அந்த ரீஜனல் பிரசிடென்ட்ஸ். ஓகே. அது ஒரு 6-7 ஸ்டேட் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து உலகம் முழுதும் வந்து பரவி வாழ்றாங்க. ஆமாம். இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்காங்களா? ஆப்பிரிக்கா நாடுகளில் மிக கம்மியாக இருக்காங்க. அவங்க ஈழத்தமிழர்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் ஜாஸ்தி. ஐரோப்பிய நாடுகள் தான் இருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் குறைவாக இருக்கு. எத்தியோப்பியாவில் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க. அதில் ஈழத்தமிழர்கள் இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்கன்னா அதாவது அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த நாட்டை சேர்ந்த சிங்களவர்கள் இருக்காங்க. தமிழர்கள் இருக்காங்களாங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. இப்போ நீங்கள் போய் சார் அந்த நாட்டில் இத்தனை நாள் அங்கே இருந்திருக்கீங்க, பணி செஞ்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் அங்கே வந்து தொழில் வந்து எல்லாமே வந்து நடத்தியிருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் இந்தியாவையும் எத்தியோப்பியாவையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எந்த நாடு வந்து சிறந்த வளர்ச்சியில், கல்வியில், சுகாதாரத்தில் எது முதன்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்துட்டு இந்தியா தான். இந்தியா கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இந்தியர்கள் அடிச்சுக்க நாடே கிடையாது. சரி. ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா
இந்தியாவுக்கு அப்புறம் உலகத்திலேயே டிமானிட்டைசேஷன் பண்ண ஒரே நாடு எத்தியோப்பியா. அதை நான் கேள்விப்பட்டேன். அதான் டிமானிட்டைசேஷன் பண்ண அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவும் அதுவும் ஒன்றாயிடுச்சோ? அது ஒன்றாயிடுச்சுன்னு இல்லை, அந்த நாட்டில் வந்துட்டு அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் வந்துட்டு இந்தியாவில் எப்படி நம்ம சரிப்படுத்தணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி சரிப்படுத்தி அந்த நாட்டில் வந்துட்டு வேற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்துட்டு அதை மோரலஸ் சரி பண்ணிட்டாங்க. ஓஹோ. அதுக்கு அவங்க கொடுத்த ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே வந்துட்டு ஒரு 5-6 ஆண்டு காலங்கள் வந்துட்டு அது இருந்தது. இப்போ வந்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, சரியாயிட்டு வந்துட்டு இருக்குது. நீங்கள் இருந்த காலகட்டத்தில் அங்கே மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சு போராடி? எந்த நாட்டிலையுமே போராட்டம்ன்றது ரொம்ப கம்மி. ஆப்பிரிக்க நாடுகள்லையா? ஆப்பிரிக்கா நாடுகள்லையும் போராட்டம் கம்மி. எத்தியோப்பியால நான் போராட்டம்லாம் நான் பார்த்ததே இல்லையா? ஓஹோ. அப்படியே போராட்டம் இருந்தாலும் ஈவன் எலெக்ஷன் கேம்பெயின் கூட மிகவும் அமைதியாக, பெரிய பேனர்ஸ் கிடையாது, போஸ்டர் கலாச்சாரம் கிடையாது, ஃப்ளெக்ஸ் கிடையாது. ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு தெரியாது. எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு A4 ஷீட்ல தெரு முக்குல வந்துட்டு, அதுவும் அவங்க சொன்ன இடத்துல வந்து ஒட்டுவாங்க. ஒவ்வொரு தெருவுலையும் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் இது இருக்கணும். இங்கே இப்போ நம்ம வந்து மைக்கை வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ரோட்ல எல்லாம் போகிறோமே, அந்த மாதிரிலாம் போகிறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அலௌடு இல்லையா? அலௌடு இல்லை. இப்போ போன எலெக்ஷன்ல நான் பார்த்தேன், இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின எலெக்ஷன்லாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் 3-4 எலெக்ஷன் பார்த்துருக்கேன் நான். பொதுக்கூட்டங்கள் நடக்குமா? பொதுக்கூட்டங்கள்ல கான்செப்டே தெரியாது. என்னன்னே தெரியாது. ஓஹோ. என்னன்னே தெரியாது. பரவாயில்ல. சரி, எத்தியோப்பியா போன்ற நாட்டில் தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு கட்டிடுவாங்க. ஆமாம். அதுபோல் எத்தியோப்பியாவில் தமிழர்கள் கோவில் அல்லது இந்தியர்களுடைய வழிபாட்டு தலம்னு ஏதாவது இருக்கா? இந்தியர்களின் வழிபாட்டு தலம்னு கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தர் பிரைவேட்டா வந்துட்டு அவருடைய ஃபேக்டரிக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் வச்சிருக்காரு, சின்னதா. ஓஹோ. அது இல்லாம லாலிபெல்லான்னு ஒரு சர்ச். அந்த சர்ச்சோடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல இருந்து கீழே இருக்கும் கோயில். அதை கட்டினது இந்தியர்கள். ஓஹோ. நீங்க லாலிபெல்லான்ற சர்ச் வந்துட்டு தரையில இருந்து நீங்க இறங்கி போகணும் கீழே. ஓஹோ. சர்ச்சுக்கு. ஓஹோ. ஸோ அதை கட்டினது இந்தியர்கள். எத்தியோப்பியாவினுடைய இயற்கை வளங்கள் பத்தி சொல்லுங்க. இயற்கை வளங்கள், சுற்றுலா தலங்கள், இயற்கை வளங்கள். இப்போ எத்தியோப்பியாவுக்கு ஒருத்தன் வந்து சுற்றுலா போறான்னு வச்சுங்களேன், எத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணா ஓரளவுக்கு அந்த நாட்டை பார்க்கலாம்? எத்தனை நாட்கள்னு கிடையாது. அது வந்துட்டு ஒரு அமுத சுரபி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கேபிட்டல் சிட்டியை பார்க்கறதுக்கே 1000 கண்கள் வேண்டும். ஓஹோ. கடந்த 6 மாதங்கள்ல 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எங்கிட்ட திரும்ப பார்த்தீங்கன்னாலும், ஐயோ நம்ம ஆப்பிரிக்காவா இல்லை வேற ஏதாவது வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரீட்ஸ், வழித்தடங்கள், பில்டிங்கு, அவ்வளோ லட்சக்கணக்கில் கார்கள் போகுது. ஆனா யாரும் ஆரன் அடிக்க மாட்டாங்க. ரோட்ல கிராஸ் பண்றவங்கள மதிப்பாங்க. அப்படியே கேபிட்டல் சிட்டில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த ஊர் பேரே வந்துட்டு செவன் லேக்ஸ். ஓகே. 7 லேக் இருக்கும். அந்த ஒவ்வொரு லேக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள போனீங்கன்னா நிறைய லேக் பீச்சஸ், ரிசார்ட் நிறைய இருக்குது. ஓகே. நான் சொன்ன மாதிரி நைல் நதி வந்துட்டு 2 வகை, ப்ளூ நைல், ஒயிட் நைல். ஸோ ப்ளூ நைலோட ஆரிஜின் வந்துட்டு எத்தியோப்பியால. ஓகே. அது ஆப்பிரிக்கால வந்துட்டு பெரிய ஃபால்ஸ், நயகராக்கு அடுத்து பெரிய ஃபால்ஸ் அபாய் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அந்த அபாய் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா லேக் தானா அப்படின்ற இடத்துல உருவாகுது. லேக் தானாவோட சைஸ் வந்துட்டு 70-80 கிலோமீட்டர். அப்படியே அப்பா ஒரு கடல். அந்த கடலுக்குள்ள நிறைய குட்டி குட்டி தீவுகள் நிறைய இருக்குது. அந்த ஒவ்வொரு சில தீவுகள் வந்துட்டு அது ரிலீஜியஸா இருக்கும். அதுல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், அந்த ஒரு தீவுல வந்துட்டு ஹிப்போபொட்டமஸ் லெதர்ல பைபிள். ஓஹோ. ஹிப்போபொட்டமஸ் லெதர்ல பைபிளோட வாசகங்கள் வச்சு அந்த பைபிளை வச்சிருக்காங்க. ஓகே. ரெக்ரியேஷனை பண்றதுக்கான தீவுகள் இருக்குது. ஸோ அந்த லேக் தானா, அந்த ஊர் பஹிர்தான்னு சொல்லுவாங்க, அது ஒரு அழகான ஒரு நகரம். சரி. உலகத்திலேயே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்க இடம் எத்தியோப்பியால இருக்கு. டங்கல் டிப்ரெஷன் அப்படின்னாங்க. அது வந்துட்டு இட்ஸ் அ லைவ் வல்கனோ.
கொதிச்சுட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் டூர் போகணுன்னாலே கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும். ஓ, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கேபிட்டல் சிட்டிலேருந்து ஃப்ளைட்டில் போய் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து. பொதுவாக வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இப்போ பப்ளிக்லேயே வந்து கண்ணோட வந்து SLR இதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க வராங்க எல்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. எத்தியோப்பியாவில் அந்த மாதிரியான அனுமதிகள்லாம் எதுவும் இருக்கா? கன் வச்சுக்கிற அனுமதி இருக்கா பப்ளிக்? கன் வச்சுக்கிற அனுமதியெல்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாது. கன்னெல்லாம் நான் பார்த்து. ஷூட் அவுட் ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி ஷூட் அவுட் வந்துட்டு கலவரங்கள் நடக்கும்போது நடக்கும். கலவரங்கள் நடந்திருக்கா? கலவரங்கள் சமீப காலத்தில் வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் பொழுது ஒரு முறை 2 முறை. ஆனால் நம்ம ஊர் மாதிரி பெருசாலாம் இருக்காது, சின்னதாக ஒரு நிமிஷத்தில் கூட்டம் கலைஞ்சிட்டு போயிடும். ஓஹோ, கூட்டம் கலைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு எல்லாத்துலேயும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா தே ஆர் வெல் சிவிலைஸ்டு அண்டு ஒரு டீசெண்டாக வந்து எல்லாம் எஜுகேட்டடாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமூகமாவில் நீங்கள் சொல்கிறீங்க. வெல் எஜுகேட்டடுன்றதை காட்டும் வெல் சிவிலைஸ்டு. வெல் செட்டிலைஸ்டு. சிவிலைஸ்டுக்கு காரணம் என்னன்னா, மனிதன் ஒரு மனிதனை மதிப்பது. இங்கே நம்ம ஊரில் வெளியில் போனீங்கன்னா காது வலிக்கிற அளவுக்கு ஆரன் சத்தம் கேட்குது. ஆமாம், நான் சொன்ன மாதிரி அங்கே ஆரன் சத்தமே கிடையாது. ஓகே. நான் ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா வண்டியை யூட்டர்ன் அடித்து ரிவர்ஸ் போகிறதுக்கே யாரும் வெயிட் பண்ண மாட்டீங்க. சரி சரி. அப்போ ரோடை கிராஸ் பண்ணும்போது அனைத்து விதமான வசைகளையும் கேட்டுவிட்டு தான் நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணணும். ஆனால் அங்கே ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா நிறுத்தி நீங்கள் மெதுவாக நடந்து போன பிறகு தான் உங்களுக்கு போவாங்க. ஒரு வண்டியில் பாம்பேல மட்டும் இங்கே இருக்குது, மற்ற நகரத்தில் நான் இந்தியாவில் பார்த்ததில்ல. ஒரு டாக்ஸியோ பஸ்ஸோ பொது இடத்துல ஏறணும்னா லைனில் ஏறுவாங்க. ஆமாம், பாம்பேல லைனில் நின்று தான் பஸ் ஏறுவாங்க. கண்டக்டர் போதுன்னு சொன்னால் நிறுத்திடுவாங்க, அடுத்த வண்டிக்கு காத்திருப்பாங்க. அது மாதிரி எத்தியோப்பியாவில் ஒரு டாக்ஸியில் 12 பேர்னா 12 பேர் அதுக்கு வந்துட்டு வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க. வயசானவங்க, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் அவங்களே முன்னாடி முன்னுரிமை கொடுத்து போங்க அப்படின்னாங்க. அந்த நிற்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக நிற்பாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நான் ஒரு கஜகஜனே இருக்காது, எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரியாது. எல்லாரும் அமைதியாக டாக்ஸிக்கு நின்றுட்டு இருப்பாங்க, வரிசையாக ஏற ஏற அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்போ இது வந்துட்டு சொல்லணும்னா மோர் தென் எஜுகேட்டட். சரி, கல்வி சார்ந்த விஷயம் இல்லை, இது சமுதாயம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயம். ஓகே. நம்மளுடைய கலாச்சாரத்தில் படிக்கணும், மார்க் வாங்கணும், செட்டில் ஆகணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இதை நோக்கி மட்டுமே ஓடுறோம். இன்னொரு மனிதனை வந்துட்டு மதிக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன ஏதாவது பண்ணணும், எதுவும் கிடையாது. இந்த சமுதாயத்துக்கு நம்ம எதுவும் பண்ணவும் இல்லை, பண்ணுறவனை பண்ண விடுறதும் இல்லை. கிடையாது. அதுதான் நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன மதங்கள் வந்து இருக்குது? கிறித்துவர்கள் ஜாஸ்தி. சரி. அங்கே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நாங்க. சரி. அதை பற்றி சொல்லும்போது உலகமே வந்துட்டு டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாடினா எத்தியோப்பியா மட்டும் ஜனவரி 7ஆம் தேதி கொண்டாடும். ஜனவரி 7. ஓகே. சில நாடுகள் ரஷ்யா அவங்க எல்லாருமே ஜனவரி 7ஆம் தேதி கொண்டாடுவாங்க. ஓகே. காரணம் எத்தியோப்பியாவில் 13 மாதங்கள் வருஷத்துக்கு. ஒவ்வொரு மாதமும் 30 நாள், 13வது மாதம் 6 நாள் 5 நாள் அந்த லீப் இயரை வச்சு மாறும். ஸோ அதை கணக்கு பண்ணி அவங்க வந்துட்டு ஜனவரி 7ஆம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. உலகம் பூரா 12 மாதம் தான். 12 மாதம். எத்தியோப்பியாவுக்கு மட்டும் 13 மாதமா? அவங்க அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனே வந்துட்டு 13 months of sunshine. அதான் அவங்களோட டேக் லைனு. 13 months of sunshine. ஓகே. ஸோ அதுபோல் வந்து அங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ இந்தியாவில் வந்து எண்ணிலடங்கா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. அங்கே எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 2-3 இருக்கு. 2-3 இருக்கு. அந்த 2-3மே வந்துட்டு ஒன்றுபட்டு செயல்படுகிறார்கள். ஓகே. மக்கள் நலன் தான். ஊழல், லஞ்சம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஊழல், லஞ்சம் அப்படின்னு வரும்பொழுது எல்லா நாடுகளிலும் இருக்க மாதிரி அங்கேயும் இருக்குது. லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊழல் இருக்கிறது. சரி. அது ஊழல் வந்துட்டு நீங்கள் எந்த நாட்டில் இல்லை, வளர்ச்சி அடைந்த நாட்டிலையும் ஊழல் இருக்கு. சரி. நம்ம நாட்டில் கடவுளை பார்க்கவே காசு கொடுத்தா தானே உள்ள போகும். கரெக்ட். சரி, இப்போ நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் தொடர்ந்து பயணித்ததை முன் வச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற நம்முடைய இளைஞர்களுக்கு, எதிர்கால தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன?
இது போன்று இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். ம் அவரை வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ம் அவர் வந்துட்டு மைக்ரோசாஃப்டில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ம் அவருடைய வேட்கை என்னவென்றால் பைக்கில் உலகம் சுற்றி வரணும். சரி. அப்படி மைக்ரோசாஃப்டில் வேலை பார்த்தவரே வந்துட்டு ஆப்பிரிக்கா அப்படின்னா இருண்ட கண்டம். அவருடைய பேர் நினைவு இருக்கா? ம் சிங்கார வடிவேல். சிங்கார சிங்கார வடிவேல் அவர்கள் மைக்ரோசாஃப்டில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வேலை பார்த்தவர். ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். சரி. அவர் உலகம் ஃபுல்லாக பைக்கில் சுற்றி வராரு. ம் 56-57 வயசு இப்போவும் சுத்திட்டு இருக்காரு. ஓஹோ. ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் போகலை. சரி. நான் இது மாதிரி ஒரு பேட்டி, ஆப்பிரிக்கா வந்துட்டு நல்ல பாதுகாப்பான நாடு ம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கூப்பிட்டாரு. முதல் முறையாக பாதுகாப்பான நாடு நீங்கள் தான் சொன்னீங்க. ம் உங்களை வந்துட்டு நான் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் இப்போ ஆப்பிரிக்கா போகிறேன்னு நீங்க இன்னைக்கு சொன்னதை நம்பி போகிறேன்னு இன்னைக்கு 6வது நாடு சேஃபாக போயிட்டு இருக்காரு. அடடா மொரோக்கால ஆரம்பிச்சு ஐயா அந்த பைக்ல ஈரூர்லியில வந்து உலகத்தை சுற்றி வருகிற சிங்கார வடிவேல் அவர்களுக்கு சிங்கார வடிவேல் சோழன் சொல்வீச்சு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நிச்சயமா. முருகன் வந்துட்டு அன்னைக்கு உலகத்தை சுற்றுற மாதிரி இந்த சிங்கார வடிவேல் பைக்ல ஊர் சுத்திட்டு இருக்காரு. அதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம், நான் வந்துட்டு ஆப்பிரிக்கா நாடு நல்ல பாதுகாப்பான நாடு அப்படின்னு பேட்டி கொடுத்தப்ப நிறைய கமெண்ட்ஸ். சரி. இவர் சொல்றதை நம்பி யாரும் ஆப்பிரிக்கா போகாதீங்க, பண்ணாதீங்க. இப்பயும் நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஆப்பிரிக்கால வேலை கிடைச்சுன்னா முதல் முன்னுரிமை ஆப்பிரிக்கா கூட. பிசினஸ் பண்ணணுமா, முதல் முன்னுரிமை ஆப்பிரிக்கால பண்ணு. முக்காவாசி நாடுகள்ல வந்துட்டு மேனுஃபேக்சரிங் கிடையாது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிடையாது. இது எல்லாமே நீங்க போய் நல்ல முறையில் சிறந்த வணிகம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆப்பிரிக்க நாடுகள். ஆபத்து இல்லாத நாடுங்கிறீங்க? ஆபத்து இல்லாத நாடுன்னே நான் சொல்லலை. நான் ஆபத்து மட்டுமே நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க போனீங்கன்னாலும் ஆபத்துன்றது எங்க போனாலும் இருக்குது. ஆனா பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி ஆப்பிரிக்கா ஆபத்தான நாடு அப்படின்னு கேட்டா பொதுவா சொல்ற மாதிரி கிடையாது. ஓகே ஓகே. சில நாடுகள் இருக்குது. அந்த சில நாடுகளும் வந்துட்டு கற்பனையில் தான். போனா நீங்க சொல்ற மாதிரி துப்பாக்கியோட வருவாங்க, நம்மளை சுட்டுவாங்க, ரோட்ல 2 பேரும் சுட்டுக்குவாங்க. ஓகே, 2 விஷயம் நான் சொல்றேன். நான் ஈவ் டீசிங்கிற வார்த்தை தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரியாது. ஓ, நம்ம நாட்டில் தான் ஈவ் டீசிங் இருக்கு. சரி. அதுக்கு அடுத்தது ரோட்ல வெட்டி ஓட விட்டு வெட்டுறது அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேல பாதுகாப்பு என்ன இருக்கு? கரெக்ட். சரிங்க தம்பி, உங்களுடைய ஆப்பிரிக்க நாடுகளோடு கூடிய உங்களுடைய நிறைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியாத பல செய்திகளை வந்து அதில் வந்து சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு உங்களுடைய நேர்காணலை கொடுத்து நேரம் ஒதுக்கி பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.